அஜித் என்ன செய்தாலும் அது ஒரு கொண்டாட்டமான ஒரு விஷயமாக அந்த மனநிலைக்கு அவ்வளோ கோடான ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்போது இப்போ நடந்துகிட்டு இருக்க அந்த கார் ரேஸில் இன்டர்நேஷனல் மீடியாவுக்கு கொடுத்த பேட்டி ரசிகர்கள் வந்து எப்பா இதுக்காக தானே நாங்கள் காத்திருந்தோம். You see these guys? I love them unconditionally. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அஜித் அவ்வளோ சீக்கிரம் சினிமாவை ஸ்கிப் பண்ண மாட்டார். குட் பை டக்ளை ஏப்ரல் 10 தமிழ் புத்தாண்டுக்குன்னு சொல்லியாச்சு. வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் அஜித் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஆல்ரெடி பேசி முடிச்சிட்டாங்க. வண்டியே ஓட்ட தெரியலப்பா, இவர் எதுக்குப்பா ஓட்டுறாங்க? கடைசியா நடந்த கார் கிளாஷ், அவர் கார் ஓட்ட தெரியாம இவ்வளவு பெரிய பந்தயத்தெல்லாம் வந்து ஓட்ட தெரியாதவங்கள வந்து முதல்ல எடுத்துப்பாங்களா? அதுவும் 24 hours நடக்கிற ஒரு கார் ரேஸ். சும்மா வாங்க வண்டி எடுங்க ஓட்டுங்கன்னு சொல்லிடுவாங்க. அது கிளாஷ் ஆகிறது சகஜம் தான். வந்து 18 வயசுல நான் பைக் ரேசரா ஆரம்பிச்சது வந்து, அப்புறம் 21 வயசுல கார் ரேசரா, அந்த பைக் ரேசரா ஆரம்பிச்சு அதன் பிறகு திரைப்படத்துக்குள்ள வந்து ஒரு மாடலிங்ல இருந்து அமராவதின்ற ஒரு படத்துக்கு வந்த பிறகு கார் ரேஸ் பைக் ரேஸ் மீதான அந்த பிரியம் அந்த ஆர்வம் வந்து அஜித்துக்கு எல்லளவும் குறையல. இத்தனை ஆண்டு காலம் பிறகு அவர் மீடியாவில் பேசின ஒரு விஷயம், இத்தனை ஆண்டு காலத்துக்கு பிறகு அவர் கார் ரேஸ்குள்ள ஒரு வந்த விஷயத்தை நீங்க சோசியல் மீடியாவில் அப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னா ஒரு சில நடிகர்களுக்கு மட்டும், ஒரு சில ஹீரோக்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் கிடைக்கும். இப்படி ஒரு ஃபேன்ஸ் வந்து ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுது. அது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு அது நடந்தது. I have 2 releases coming up which are due for release. One would release in Jan. அப்புறம் அடுத்து இந்த 2025ல அடுத்தடுத்து 2 படம் இருக்குது அஜித்துக்கு. இது பார்த்தீங்கன்னா கார் ரேஸுக்காக அவர் ஒரு பேட்டிலையும் சொல்லிட்டாரு, அக்டோபர் வரைக்கும் நான் எந்த படத்துலையும் கமிட் ஆகலை. அதான் விஜய் வந்து துப்பாக்கி எடுத்து கையில் கொடுத்து சிவகார்த்திகிட்ட நீங்கள் தான் அடுத்து தளபதினு சொன்னாலும் ரசிகர்கள்லாம் அதை ஏற்றுக்க முடியாது. அந்த இடத்துக்கு வரதுக்கு எவ்வளோ போராட்டம். அதுமாதிரி அஜித்துக்கான இடம் வந்து அது ஒரு தனியான இடம். அவருடைய நண்பர், அவருடைய சமகால நடிகர் வந்து விஜய் ஒரு பக்கம் அரசியலுக்குள்ளே போயிட்டாருன்னா இவருக்கே ஒரு சின்ன தொய்வு ஏற்பட்டு போச்சு. ரைட், ஓகே, அவரே ஒரு போட்டியாளர், நம்மளுடைய நண்பர் அங்கே போயிட்டாருன்னு நம்ம கார் ரேஸ் பைக் ரேஸ் இதுக்குள்ளே நம்ம கவனம் செலுத்துன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. அக்காடு வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரூபன். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் திரைத்திறன் ஆய்வாளர் செய்யார் பாலு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். அஜித் அவர்களை பற்றி நம்மளால பேசாமல் இருக்கவே முடியாது போல இருக்கு. ஒரு பக்கம் வந்து விடாமுயற்சி வரல, இருந்தாலும் ஒரு சோகத்தில் இருந்தாலும் இன்னொரு இன்பமான செய்தியாக வந்து இந்த கார் ரேஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த கார் ரேஸ் பற்றின குறித்து நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அஜித் அவர்கள் வந்து ஒரு 10 ஆண்டுக்கு முன்னாடி 2002 அந்த டைமில் வந்து தீவிரமான ரேஸ் பயணத்தில் இந்த கார் பைக் ஓட்டுறதுல இருந்திருந்தாரு. ஸோ அதை பற்றின முழு விபரமாக என்ன சார் இருக்கு? இப்போ அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி விடாமுயற்சி ஒரு பக்கம் வரும்னு எதிர்பார்த்து இந்த தலை பொங்கல் இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் அவர்கள் இது பண்ணியிருந்தாங்க. நேற்றுலேருந்து விடாமுயற்சிக்கான சென்சார் ஆயிடுச்சு. 2 மணி நேரம் 30 நிமிஷம்னு ஒரு பக்கம். விடாமுயற்சி வருகிற 23ஆம் தேதி இல்லை 30ஆம் தேதி வருன்ற மாதிரியான ஒரு விஷயம் 5 இடத்துல மியூட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அதையும் ஒரு பக்கம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அஜித் என்ன செய்தாலும் அது ஒரு கொண்டாட்டமான ஒரு விஷயமாக அந்த மனநிலைக்கு அவ்வளோ கோடான ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்பொழுது திரும்பவும் அவர் கார் ரேஸ்குள்ளே போகிறார் அப்படின்னு அந்த கார் ரேஸை தாண்டி அசல் படத்திற்கு பிறகு எந்த மீடியாவும் அவர் சந்திச்சது கிடையாது. அவர் சம்மந்தப்பட்ட திரைப்பட விழாக்களுக்கு போனதில்லை, எந்த ஒரு அப்டேட்டும் கொடுத்ததில்லை, எதுவும் மீடியா பக்கமே வரதில்லையே. நான் படம் நடிச்சேன்னா நான் கிளம்புறேன், நீங்கள் என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணிக்கங்க. அதெல்லாம் கூட அஜித்தை வச்சு படம் பண்ணாத சில ப்ரொடியூசர்லாம் கூட மேடையெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, என்ன அஜித் உங்களுக்கு அவ்வளோ பெரிய திமிரா ஆச்சா போச்சா, நாங்கள் இவ்வளோ கோடியில் படம் எடுக்கிறோம், நீங்கள் வந்து ப்ரொமோஷன் பண்ணக்கூடாதா, நீங்கள் வந்து ஆடியோ லான்ச்சில் கலந்துக்கூடாதா அப்படின்னு. என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, நான் வரமாட்டேன், நான் கலந்துக்க மாட்டேன், நான் பேட்டி கொடுக்க மாட்டேன், அது ஒரு கொள்கையாக வச்சுருக்கேன், அப்படி விருப்பம் இல்லைன்னு வச்சு என்ன வச்சு படம் பண்ணாதீங்கன்றதுல அவர் இருந்தார். ஆனாலும் இந்த ரசிகர்கள் அப்படி வந்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. நேற்று துபாயில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க அந்த கார் ரேஸில் ஒரு இன்டர்நேஷ்னல் மீடியாவுக்கு கொடுத்த பேட்டி அவ்வளோ ஒரு தெளிவாக அவ்வளோ பாயிண்ட் அவுட்டாக கொடுத்தது வந்து இன்றைக்கி ரசிகர்கள் வந்து எப்பா இதுக்காக தானே நாங்கள் காத்திருந்தோம் இப்படி ஒரு விஷயம் அப்படின்னு இந்த பேசுறது பெரிய வைரல் ஆச்சு. அதை தாண்டி அவர் சொன்ன அந்த விஷயங்கள் வந்து 18 வயசுல நான் பைக் ரேசரா ஆரம்பிச்சது வந்து, அப்புறம் 21 வயசுல கார் ரேசரா, அந்த பைக் ரேசரா ஆரம்பிச்சு அதன் பிறகு திரைப்படத்துக்குள்ள வந்து ஒரு மாடலிங்ல இருந்து அமராவதின்ற ஒரு படத்துக்கு வந்த பிறகு அந்த பைக் ரேஸ் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாப்புல. அந்த பைக் ரேஸ் ஏன் வந்து இடையில ஸ்கிப் பண்ணார் அப்படின்போது ரொம்ப ரிஸ்கான ஒரு அவரை பற்றி கூட ஒரு ப்ரொடியூசர் கூட ஒரு மேடையில் அவர் பேர் சொல்லாமல் பேசுறது கூட அப்போ கான்ட்ரவர்சி ஆச்சு வந்து. ஆனால் அவரே அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ண ஆரம்பித்தார். அந்த பைக் ரேஸ்னால ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டால் ஒரு 6 மாதம் 7 மாதம் முடங்கி போயிட்டோம்னா பணம் போட்டு அந்த முதலாளி என்ன ஆவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அதை ஓரம் கட்டி வச்சுட்டு அதுக்கு பிறகு சொன்ன மாதிரி கார் ரேஸ்குள்ளே போனார். ஒரு பக்கம் திரைப்படத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தாலும்
கார் ரேஸ் பைக் ரேஸ் மீதான அந்த பிரியம் அந்த ஆர்வம் வந்து அஜித்துக்கு எல்லளவும் குறையல அப்படின்றதுக்கான இதுதான் இப்போ. ஓகே. இப்போ கூட ரசிகர்கள் அந்த சில நாட்களுக்கு முன்னாடி இந்த காரை கிராஷ் ஆன உடனே ஏங்க உங்களுக்கு இந்த வேலை, ஏன் தலை, என் ஈரக்குலையே நடுங்கி போச்சுலாம் அளவுக்குலாம் வந்து இந்த சோசியல் மீடியாவில் அப்படி நிஜமாக வந்து அந்த ரசிகர்களுக்கு சொன்ன ஒரு விஷயம். இதெல்லாம் மீறி இந்த துபாயில் நடக்கிற அந்த கார் ரேஸ், குறிப்பாக 4 அணிகள், ஒரு அணிக்கு 4 பேர், அஜித்குமார் கார் ரேசிங் கிளப் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து 24 hours அந்த கார் ரேஸ் நடக்குது அப்படின் பொழுது, இத்தனை ஆண்டு காலம் பிறகு அவர் மீடியாவில் பேசின ஒரு விஷயம், இத்தனை ஆண்டு காலத்துக்கு பிறகு அவர் கார் ரேஸ்க்குள்ள ஒரு வந்த விஷயத்தை நீங்கள் சோஷியல் மீடியாவில் அப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, ஒரு சில நடிகர்களுக்கு மட்டும், ஒரு சில ஹீரோக்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் கிடைக்கும். இப்படி ஒரு ஃபேன்ஸ் வந்து ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுறது, அது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு அது நடந்துருக்கு. சார், ஒரு புறம் வந்து இந்த கார் ரேஸ் இதன் மீது இருக்க ஆர்வத்தில் வந்து அவர் வந்து இந்த படங்களை வந்து பெருசாக கண்டுக்கல. ஒரு வருஷம் இப்போ அடுத்து குட் பேட் அக்லிக்கு இன்னும் ஒரு 4 மாதம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஒர்க்ஸும் இப்போ தான் இன்னும் மூவ் ஆகுது, ரிலீஸா இல்லையா இந்த மாதிரி ஒரு குழப்பத்தில் ஏற்பட்டிருக்கு. ஸோ அவர் வந்து படத்துக்கு ஒரு நடிகர் வந்து ஒரு வருஷம் கேப்பு அப்படின்ற மாதிரி இருக்கும் போது இன்னமும் அவரை கொண்டாடுறாங்கன்னா ரசிகர்களுக்கு எதனால அந்த கொண்டாட்டம் இருக்கு சார்? அதுதான் எதுன்னு புரியலைங்க. விடாமுயற்சி தொடங்கி இப்போ 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த படம் வரலன்னு உடனே, இப்போ அந்த டிசம்பர் 31ஆம் தேதி படம் தள்ளி போகுதுன்னு சொன்னோன்னே அத்தனை பேரும் சோஷியல் மீடியாவில் காது கொடுத்து கேட்க முடியாத அளவு கழிவுலாம் ஊற்றுனாங்க. வந்து ஊற்றி அவங்களுடைய ஆற்றாமையெல்லாம் இந்த இது பண்ணிட்டாங்க. இப்போ பொங்கல் மாதிரி இல்லை, வந்து இந்த படங்கள்லாம் வந்துருக்குது, ரைட்டு, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட ஒரு அஜித் மாதிரி, விஜய் மாதிரி, ரஜினி மாதிரியான ஒரு பெரிய ஹீரோக்களுடைய படங்கள் வந்தால் தான் ரியல் பொங்கல். அது ரசிகர்களை தாண்டி தியேட்டர்காரர்களும் டிஸ்ட்ரிபியூட்டர்களும் இல்லைன்னு ஆகிப்போச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி 2 வருஷம் படம் இல்லை. அப்புறம் அடுத்து இந்த 2025 அடுத்தடுத்து 2 படம் இருக்குது அஜித்து. இது பார்த்தீங்கன்னா கார் ரேஸுக்காக அவர் ஒரு பேட்டிலையும் சொல்லிட்டாரு, அக்டோபர் வரைக்கும் நான் எந்த படத்துலையும் கமிட் ஆகலை, அக்டோபர்லேருந்து மார்ச் வரைக்கும் ஏதாவது படத்தில் நான் கமிட் ஆனால் ஓகே, நான் ஒரு படம் நடிப்பேன், அதன் பிறகு மார்ச்லேருந்து மறுபடியும் வந்து யூரோப்பில் நடக்கிற இந்த கார் பந்தயத்துக்குள்ளே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த அளவுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கொண்டாடுறாங்கன்னா அந்த கிரேஸ் தான். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அஜித் அவ்வளோ சீக்கிரம் சினிமாவை ஸ்கிப் பண்ண மாட்டார், நிச்சயமாக பண்ண மாட்டார். ஏன்னா விமர்சனங்கள் இருக்கு, வந்து அவர் படிப்படியாக வேணால் குறைச்சிக்கலாம் அந்த ஆர்வம், வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சினிமாவை குறைச்சிட்டு அவர் போய் நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து துபாயிலேயோ யூரோப்லேயோ எங்கே செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரேடியாக அந்த படத்தை நான் விட்டுடுறேன், நான் வந்து அடுத்து வந்து கார் ரேஸ்குள்ளே தான் போகிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்காது. ஏன்னா அடுத்த படம் கூட, ஏன்னா இப்போ விடாமுயற்சி ஒரு வேளை 23ஆம் தேதியோ 30ஆம் தேதியோ வருதுன்னு ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடுச்சுன்னா ஓகே. குட் பேட் அக்லி ஏப்ரல் 10ஆம் தேதி தமிழ் புத்தாண்டுக்குன்னு சொல்லியாச்சு, வந்து 2 படங்களும். இந்த இடைப்பட்ட அக்டோபருக்கு பிறகு மார்ச்சுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் அஜித் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஆல்ரெடி பேசி முடிச்சிட்டாங்க. ஓகே, ஒரு புதுமையான செய்தியாக இருக்குது. இல்லை, அது ஒரு பெரிய, ஏன்னா லோகேஷ் கனகராஜே ஒரு இதில் கேள்வி கேட்டப்போ அஜித் சார் கூட பண்ண போகிறேன் நான், அதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குன்னு, ஆல்ரெடி பேச்சுவார்த்தை அது முடிஞ்சு ஒரு ஒன்லைன் சொல்லி அதை வந்து வெயிட்டிங்கில் இருக்காரு. இப்போ அவர் வந்து கூலி படப்பிடிப்பில் ரொம்ப முக்கியமாக பம்பரமாக இருக்காரு. இந்த கேப்பில் அஜித் படம் அது ஒரு பெரிய கொண்டாட்டமான படமாக இருக்கும். அது கூட ஒரு 1000 கோடிக்கான எதிர்பார்ப்புகளுக்குள்ளான படமாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் பேசிட்டு இருக்காங்க. சார், ஒரு புறம் வந்து இன்னொரு செய்திகள் அடிபடுது. என்னன்னா, விஜய் அவர்கள் வந்து சினிமாவை விட்டு வெளியே வந்து அரசியலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சார். இந்த டைம் வந்து அஜித் அவர்கள் வந்து யூஸ் பண்ணிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. இந்த விஷயத்தை வந்து ரஜினி அவர்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு. இதை எப்படி சார் பாக்குறீங்க? அவங்க எடுத்து யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. வந்து நீங்க வந்து என்னதான் விஜய் வந்து துப்பாக்கி எடுத்து கையில் கொடுத்து சிவகார்த்திகிட்ட நீங்கள் தான் அடுத்து தளபதினு சொன்னாலும் வந்து அது சிவகார்த்திகனே தெரியும் அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு எவ்வளோ காலம் ஆகுன்னு. ரசிகர்கள்லாம் அதை ஏற்றுக்க முடியாது, அந்த இடத்துக்கு வரதுக்கு எவ்வளோ போராட்டம். அது மாதிரி அஜித்துக்கான இடம் வந்து அது ஒரு தனியான இடம் வந்து. அந்த இடத்த வந்து இவர் வந்து விஜய் போயிட்டாருக்காக அவர் பயன்படுத்திக்கல அப்படின்லாம் வந்து அப்படி நினைச்சிருந்தா அஜித் ஒரு வருஷத்துக்கு 4 படம் நடிச்சுட்டு போகலாம், 4 படத்தையும் கொண்டாடிடுவாங்க. இது இங்கே அவங்கவுங்களுக்கான பலம் என்னன்னு தெரியும், வந்து யானைக்கு தன் பலம் தெரியும் மாதிரி அவங்கவுங்களுக்கான பலம் ஒன்று தெரியும். வந்து இதெல்லாம் மீறி எந்த படம் ஓடும், எந்த ரசிகர்கள் கொண்டாடுவாங்க, அதெல்லாம் வந்து அந்த நிலையெல்லாம் தாண்டி வந்துட்டாங்க. அஜித்தும் தாண்டி வந்துட்டார், விஜயும் தாண்டி வந்துட்டார். ஒரு பக்குவம்னு ஒரு நிலைக்கு வந்துருச்சு இல்லைங்களா. இப்போ வேற விதமாக என்ன சொல்லியிருக்காங்க, அவருடைய நண்பர் அவருடைய சமகால நடிகர் வந்து விஜய் ஒரு பக்கம் அரசியலுக்குள்ளே போயிட்டாருன்னா இவருக்கே ஒரு சின்ன தொய்வு ஏற்பட்டு போச்சு. ரைட், ஓகே, அவரே ஒரு போட்டியாளர், நம்மளுடைய நண்பர் அங்கே போயிட்டாருன்னு நம்ம கார் ரேஸ் பைக் ரேஸ் இதுக்குள்ளே நம்ம கவனம் செலுத்துன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்குது. இது என்னன்னா ஒரு கட்டத்தில் ஒரு உச்சத்தை தொட்ட பிறகு என்ன ஆகிடும்னா ஒரு சின்ன ஒரு தொய்வு ஏற்படும். போதுங்கன்னு எல்லா துறையிலையும் உண்டு அது போதும் நமக்குன்னு. அது எனக்கு தெரிஞ்சு விறுவிறுன்னு இன்னும் நடிச்சுக்கிட்டு இருக்க ஒரே நபர் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் தான். அவர் ஏதோ முதல் நாள் ஷூட்டிங் போகிற மாதிரி போயிட்டு இருக்காரு. வந்து அப்படி ஒரு
வேகமும் விறுவிறுப்பும் அடுத்தடுத்த கமிட்மெண்ட்லாம் இருக்குது. இது இப்படியாப்பட்ட விமர்சனம் என்னால ஏத்துக்க முடியல. ஓகே சார், இப்ப லோகேஷ் கனகராஜ் படத்துல அஜித் அவர்கள் இணைந்து வரப்போகுது அப்படின்ற ஒரு அப்டேட் கொடுத்திருந்தீங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் வந்து ஆப்போசிட் மாதிரி இருக்கு. என்னன்னா அஜித் அவர்களோட கொள்கை கோட்பாடு என்னன்னா ஃபேமிலி ஆடியன்ஸை மோஸ்டா ரீச் பண்ணோம் அப்படின்ற மாதிரி தான் அஜித் அவர்களோட கொள்கை இருக்கு. அதுக்கப்புறம் சமீபத்தில் வந்த படங்கள் விஸ்வாசம் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஓரியன்டான கதைகளாக தான் இருக்கும். ஸோ லோகேஷ் கனகராஜோட இணைந்து செயல்படும் போது அது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா, அது அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒரு கெஸ்ஸிங் இருக்குமா சார்? லோகேஷ் கனகராஜ் அவர் பார்த்தீங்கன்னா ஒரே போதை, கஞ்சா, சாக்லேட்டு இதெல்லாம் வச்சு பண்ணுவார் அப்படின்ற மாதிரி இருக்கு. கூலி படத்துலேயே அதெல்லாம் கொண்டு வரக்கூடாதுன்னு ரஜினியே சொன்னதாக ஒரு தகவல். ஓகே, இதில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இது, அதனால தான் அந்த கதையை அப்படியே வந்து தங்கங்கடத்தெல்லாம் மாற்றிருக்காங்க. ஓகே, ஏன்னா அந்த கோல்டு சம்மந்தமான கதை தான் அது. நீங்கள் எதையும் இதில் கொண்டு வந்து உங்களுடைய இதுவெல்லாம் ட்ரேட்மார்க்லாம் இல்லை சேர்க்காதீங்க, இது ரஜினிக்கான படமாக இருக்கணும்னு இதே தான் அஜித்தும் சொல்லுவார். ஒருவேளை இந்த மாதிரி படம் எடுக்கிறவர்கிட்ட ஒரு நீங்கள் சொல்ல மாதிரி ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணுற மாதிரி அஜித்துக்கான ஒரு கதையாக நீங்கள் பண்ணுங்கும்போது லோகேஷ், ஏன்னா கமலஹாசனுக்கே வந்து அவருடைய திரை வாழ்வில் அவரே இப்போ சொல்லிட்டார், நான் களத்தூர் கண்டமாவிலேருந்து நடிச்சிட்டு வரேன், ஒரு வெற்றி தோல்வி ரெண்டுத்தையும் பார்த்துருக்கேன், ஆனால் ஒரு பெரும் வசூலை நான் பார்த்ததே கிடையாது. அப்படி ஒரு பெரும் வசூலை கொடுத்தவர் தான் தம்பி லோகேஷ் கனகராஜ் அப்படின்னாப்ல. இப்போ கமலஹாசனுக்கே பண்ணியிருக்கும்போது அஜித்துக்கான கதையை வந்து எந்த மாதிரி பண்ணால் எப்படி ஆடியன்ஸ் கொண்டாடுவாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி அவருக்கான ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ், அவருக்கான ஒரு மாஸ் ரசிகர்கள் கொண்டாடக்கூடிய கதையை நம்ம பண்ணலான்னு ஒரு ஐடியா அவருக்கு மேபி இருக்கலாம். ஓகே சார், ஒரு பக்கம் வந்து நிறைய ட்ரெண்டிங்காக என்ன மீம்ஸ் போயிட்டு இருக்குன்னா நம்ம ரெடி பண்ணால் தரமாக தானேப்பா இருக்கும் அப்படின்ற இந்த ரேஸ் குறித்து வச்சிருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்து அஜித் ஏட்டர்ஸ்ன்றவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அஜித் அவர்களுக்கு வந்து வண்டியே ஓட்ட தெரிலப்பா, இவர் எதுக்குப்பா ஓட்டுற, இந்த கடைசியாக நடந்த கார் கிளாஷ் இந்த மாதிரி ரெண்டு கட்டும் விமர்சனமாக போயிட்டு இருக்கு அஜித் அவர்கள் மீது. ஸோ இதை பற்றின உங்கள் கருத்து என்ன சார்? அவர் வந்து நான் வந்து ஒரு 21 வயசுலேருந்து கார் ரேஸில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் கார் ஓட்ட தெரியாமல் இவ்வளோ பெரிய பந்தயத்தெல்லாம் வந்து ஓட்ட தெரியாதவங்கள வந்து முதல்ல எடுத்துப்பாங்களா? அதுவும் 24 hours நடக்கிற ஒரு கார் ரேஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா ரேஸ் வந்து யூரோப்பில் நடக்க போகுது. எத்தனை பந்தயங்கள்லாம் ஒரு 2002, 3, 4 தொடர்ச்சியாக கலந்துக்கிட்ட ஒரு நபர் வந்து அப்படிலாம் வந்து அனாவசியமாக வந்து அவர் ஒரு நடிகர்னு இங்கே தெரியும். வந்து அதை தாண்டி வந்து அவங்களுக்கு வந்து கார் ரேஸ் நடத்துகிறவங்களுக்கு, கார் ரேஸ் பந்தயம் இது பண்ணுறவங்களுக்கு நடிகரை தாண்டி அவர் ரேசராக தான் பார்ப்பாங்க. அதுக்கு எவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அதுக்கான பயிற்சிகள், அதுக்கான தகுதிகள் எல்லாம் இருக்குது. வந்து சும்மா வாங்க வண்டி எடுங்க ஓட்டுங்கன்னு சொல்லிடுவாங்க. அது கிளாஷ் ஆகிறது சகஜம்தான். வந்து அது ஆகாதவங்க சோஷியல் மீடியாவில் ஒரு பக்கம் பாசிட்டிவாக பேசும்போது வேண்டப்படாதவர்கள் இவர் கார் ஓட்ட தெரியுமா, இது பண்ண தெரியுமா, இவங்க என்ன பண்ணிட்டாங்க, தலையை பார்த்தியா 250 கிலோமீட்டரில் வச்சு செய்கிறாரு, இவர் ஓட்ட தெரியாதுன்னு சொன்னீங்க இல்லையா, வாயை மூடுங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா இந்த சோஷியல் மீடியாக்கள் நடக்கிற சண்டை, இந்த சோஷியல் மீடியாக்கள் நடக்கிற இந்த முகம் தெரியாத ஆட்கள் பண்ணுற வேலையெல்லாம் வந்து ஒரு இதுவே கிடையாதுங்க. அது ரியலாக அவருக்கான ரசிகர்கள்னு ஒருத்தருக்காங்க, அவங்க வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதே போல் தகுதியெல்லாம் பார்க்காம அவங்க ஒன்றும் ரேஸில் வந்து காரை ஸ்டேரிங் பிடிங்க ஓட்டுங்கள்லாம் சொல்லிட மாட்டாங்க. வந்து அதை தாண்டி இன்றைக்கி வந்து அவர் என்ன சொல்கிறது, அக்டோபர் வரைக்கும் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, முழுக்க நான் இதில் தான் இருக்க போகிறேன்ற ஒரு பதிலே வந்து பெரும் ஒரு அற்புதமான ஒரு பதிலாக நான் பார்க்குறேன். சிறப்பான நேர்காணலுக்கு நன்றி சார்.